ஹே கைஸ், நீ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பேன் எபிசோட் 13 தான் போகிறோம். அதுக்கு வீடியோக்குள்ளே மறந்துடுங்க. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ கேப்டன் கூட்டு பெருசாக பார்க்கலாம் நினச்சிருப்பேன் அந்த கத்தி சேவை. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக போயிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ வழிமறிச்சு சாஃபயர் ஸ்வாட் கிளான் அப்படின்ற கிளானில் ரேங்கராக இருந்திருப்பேன். இவன் தான் அந்த கிளானோட ஹெட் மாதிரி இருந்திருப்பேன். இவனு நம்ம ஹீரோட்ட என் கில்ல வந்து சேர்ந்துருக்காங்க இருப்பேன். நம்ம ஹீரோ முடியாது இருப்பேன். நீ இந்த பதில் தான் சொல்லுவேன்னு தெரியும். இருந்தாலுமே நான் உன்ட்ட கேட்குறேன், திரும்ப எங்கள் கில்ல வந்து சேரக்கு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. எங்கள் கில்ல இருக்கிறதுல பெரிய கில்லு. இப்போ வேணால் எங்கள் கில்டு ஃபார்மில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கள் கில்டு தான் ஃபார்மில் இருந்துச்சு. இவன் கிளான் வந்து ஒரு கில்டு கிடையாது. இது அண்டர் முரீம் கிளான், அதுக்குள்ளே தான் வரும். இவனை இதை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பேன். முரீம் ஆரம்பிச்சதுல வந்து எங்கள் கிளான் அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அதனால் நீ எங்கள் கிளான் ஒரு கில்டாக பார்க்க வேணாம். என்னப்பா எங்கள் கூட வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி இவனும் நிறைய ஆஃபர்லாம் வந்துருப்பேன். நம்ம ஹீரோ ஒரே வார்த்தை தான் முடியாதுன்னு இருப்பேன். எவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். இதில் இவன் ஏமாத்திரம் நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பலாம் தான் இங்கே இருக்க வாட்டி வந்துப்பேன். தம்பி, இதை நீ இன்னொரு வாட்டி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் உன்ட்ட வந்து ஆஃபர் கொடுக்க கண்டி வரல. நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்க. ஒழுங்கு மாதிரியே கூட வந்துட்டு சொல்லி மிரட்டி இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ நீ ஒரு ரேங்கராக இருக்க, ஒரு பார்ட்டிசிபென்ட் மேலே கை வச்சா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆல்ரெடி இந்த மாதிரி கிராண்ட் காம்படிஷன் நடக்கல. ஒரு பார்ட்டிசிபென்ட் மேலே ரேங்கர் கை வச்சுருப்பாங்க. அதுக்கு இது பயங்கரமான தண்டனை கிடச்சிருக்கோம். ரீசெண்டாக கூட நம்ம ஹீரோ ஒரு ரேங்கர் கூட சண்டை கொடுப்பேன். அதுக்கே அந்த ரேங்கருக்கு பயங்கரமான தண்டனை கிடச்சிருக்கோம். இத்தனையும் கேள்விப்பட்டு என் மேலே கை வைக்கணும்னு நினைக்கிறியே, நீ என்ன முட்டாளடான்னு நம்ம ஹீரோ கேட்டுப்பேன். இவனுக்கு பேக்கப் ஆல்பலம் படைபலம் எல்லாமே இருந்திருக்கும். அதனால தான் இவன் நம்ம ஹீரோ மேலே கை வைக்கலான்னு இருப்பேன். நம்ம ஹீரோ யாருக்கும் அவனுக்கு அவ்வளோ பெரிய ஆள் சப்போர்ட் பண்ணது இல்லை. இந்த இடத்துல நோபல் ஃபேமிலி ஒருத்தர் இருப்பேன். அந்த நோபல் ஃபேமிலியில் இருக்கவேன் இவனோட எல்டர் பிரதர் இருந்திருப்பேன். அதனால தான் இவ்வளோ தில்ல பண்ண இவனும் சண்டை வரக்குன்னு இருந்திருப்பேன். யாராலுமே எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்கு மேலே இன்னும் ஆஃபர் ஏற்றுட்டு எங்கள் கில்ல வந்து சேர்ந்துதான் சொல்லி அடிச்சு இவனும் ஆள் சேர்க்கலான்னு இருப்பேன். நம்ம ஹீரோவும் நீ யாரை வேணால் சப்போர்ட்டுக்கு வச்சுக்க, ஆனால் எனக்கு எவனை பற்றியும் கவலைடான்னு சொல்லி அவனை தட்டி விட்டு சண்டை வரக்கான்னு ரெடியாக இருப்பேன். இவனோட பவரை பார்த்து இவன் செமையான இருப்பேன். நான் ஒரு ரேங்கர் என் மேலே கைக்கிறான்னு சொல்லி அவனோட ஸ்வால் எடுத்துருப்பேன். சண்டை வரக்கான்னு ரெடியாக இருந்திருப்பேன். உன்னை யாராலுமே காப்பாற்ற முடியாது. காம்படிஷன் நேரம் போயிட்டு இருக்கு. அதனால அந்த இடத்துல உன்னை போட்டு தந்தா கூட அது ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் முடியும்னு சொல்லியிருக்கல. நம்ம ஹீரோக்கு பேக்கப்புக்கு சப்போர்ட் பண்ண கடி நம்ம ஹீரோ ஒரு ஆள் கூட சண்டை பேரில் ஃபிஸ்ட் லாட், அந்த ஃபிஸ்ட் லாடே வந்துருப்பாரு. ஒய்ஸ் லாடு சொல்லி நம்ம ஹீரோ கூட்டிருப்பாரு. ஒய்ஸ் லாடான்னு சொல்லி இவங்களாம் சாக்க இருப்பாங்க. இவன் அப்புறம் ஒய்ஸ் லாடானே, இவன் 10th ஃப்ளோரில் டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் போய் ஒய்ஸ் லாடானே அப்படின்னு சொல்லி இவங்களாம் டவுட்டு. நம்ம ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ணது அந்த டீமன் கல்ட்டுக்கும் போது தான். அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள். ஆனால் இந்த முரீம் கில்லாம் அவங்க வரமாட்டாங்க. முரீம் கிளான்றது தனி, அதான் பெரிய ஹை ரேங்க் பொசிஷன் கிளானாக வந்திருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ ஹெவன்லி டீமன் கல்ட் கும்பல் கீழே தான் வந்திருப்பேன். அதில் இருக்கக்கூடிய ஃபிஸ்லாக தான் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண கட்டி இருப்பாரு. இவனை வேறு ஒய்ஸ் லாடு கொடுப்பாரு. இதை பார்த்து எல்லாமே சாக்கா இருந்திருப்பேன். எப்போ அவனை ஒய்ஸ் லாடு கொடுத்தான்னு சொல்லி அவனுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காரு. அங்கே இருக்க ஃபிஸ் லாடு என்னப்பா அவன்ட்டு அவனாச்சும் பிரச்சனை பண்ணுறான் போட்டு தரலாம்னு சொல்லி கேட்டுப்பாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவர் இடத்துல அவனால் சண்டை பண்ண முடியாது. அவனும் பயந்து கிளம்பியிருப்பேன். வணக்கங்கன்னு சொல்லிட்டு அவனும் நைஸாக கிளம்பியிருப்பேன். ஒய்ஸ் லாடான்னு சொல்லி சாக்கா இருந்திருப்பேன். வேறு நம்ம ஹீரோ என்னப்பா இப்போ நீங்கள் தான் ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டீங்க உங்கள் கீழேருந்து ஒரு ஆள் இந்த 10th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிராண்ட் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான்னு சொல்லி. ஆமாப்பா நாங்கள் தான் பரப்பி விட்டோம், உன்னை பார்க்குறக்காண்டி ஒரு ஆள் வெயிட் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரும் ஒரு ரூம்குள்ளே அனுப்பியிருப்பாரு. அங்கே இருக்கிறது யாரும் கிடையாது, இந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டுக்கு இருக்காங்களே அதில் இருக்கக்கூடிய டீமன் கிங்காக தான் இருப்பார். அவர் நம்ம ஹீரோட்ட பேசுகிறாரு. டீயை ஊற்றியில் பண்ணால் நம்ம ஹீரோவை பயமுறுத்துற மாதிரி அப்படின்னா அவரும் நடக்கூடிய எல்லா பற்றியும் சொல்லிப்பாரு. நீ இந்த கிராண்ட் காம்படிஷனில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படியா? இதெல்லாம் குழந்தைகள் விளாட்ற விளாட்டு. உனக்கு இருக்க பவருக்கு நீ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதனால எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற? உண்மையாக சொல்லு, உனக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணனால அப்படி என்ன கிடைக்கும் கேட்கல. நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆள். நம்ம ஹீரோவுக்கு இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த மாதிரி அந்த எலிக்சர் பால் தேவைப்படுது, அதனால தான் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வேறு வழியே இல்லை. நான் வேறு அவுட் சைடரு, அதனால தான் பார்ட்டிசிபேட் பண்ணது தான். இங்கே வேறு நிறைய பிரச்சனை வந்துருக்கு. நான் எந்த கில்லை வேறு ஆல்ரெடி இல்லை, அதனாலே பல பேர் அந்த பிரச்சனை பண்ண வேண்டி வர்றாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பணத்தில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அவருக்கு எல்லாமே புரிய வந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒலிம்பஸ் கூட சண்டை விட்டுருப்பேன். அந்த விஷயங்கள் எல்லாமே இவருக்கு தந்திருக்கும். இவங்க எந்த விஷயமே தலையிட மாட்டாங்க. இந்த ஒலிம்பஸும் சரி, இந்த டாப் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளத்துலையும் என்ன இந்த ஹெவன்லி டீமன் குரூப் இருக்காங்களே அவங்க தலையிட மாட்டாங்க. அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. இங்கே இருக்கவர் எதுக்காக ஸ்பெஷலாக அந்த இடத்துக்கு வந்துப்பானா, நம்ம ஹீரோ பார்க்குறேன்னா நம்ம ஹீரோ ஒய்ஸ் லாடன் அவர் தான் அறிவிச்சுருப்பாரு. அதனால தான் என் கில்டே நாசமாக போனாலும் பரவாயில்ல, நீ ஒலிம்பஸ் சேர்த்து வேறு சண்டை விட்டுக்கிட்டு இருக்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலாம் இருக்கேன் நீ வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ எதுக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணாது இல்லை, நம்ம ஹீரோக்கு எதுவும் இருக்காது. இருந்தாலுமே நம்ம ஹீரோட்ட அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், நீ என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுறத நீ இப்போலேருந்து ஹெவன்லி டீமன் கல்ட்டு கும்பலில் ஒரு ஆள், நீ ஒரு ஒய்ஸ் லாட் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சிருக்கும். இவங்க எல்லாத்தையும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த சாஃபயர் ஸ்வாட் கிளான் இருக்கல அந்த ஹெட்டும் என்ன அவனோட ஆட்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஏப்பா நான் அவனுக்கு வணக்கம் சொல்லலான்னு போனேன், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை, சரி அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லலான்னு போனால், ஆனால் அந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டு கும்பல் இருப்பாங்களே நம்ம இடத்துக்கே வந்து நம்மளே அதிகாரத்தில் ஆட்டு வைக்கலான்னு பார்க்குறாங்க. நான் அவனுக்கு ஹாய் சொல்லலான்னு போனால் அவர் என்னை தடுக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் என்னை முறைச்சு பார்க்குறாரு, விட்டா நீ சாடிச்சு போக்குன்னு சொல்லி இவனு இல்லாத போலலாம் சொல்லியிருப்பேன். இதை கேட்டு அங்கே இருக்கிற சாக்க இருப்பாங்க. அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வரலாம், அவன் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? ஒருவேளை இந்த கிராண்ட் காம்படிஷனில் அவங்க ஆட்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிருக்காங்களா? இது முரீம் நடத்தக்கூடிய ஒரு கிராண்ட் காம்படிஷன். இந்த கிராண்ட் காம்படிஷனில் நம்ம ஆட்கள் மட்டும்தான் இருக்குன்னா ஏதோ அவுட் சைடு வரேன்னு சொல்லி நம்ம கிளாஸுக்கு இழுத்து போடலான்னு ட்ரீட் பண்ணால் அந்த ஹீரோவை அவன் வரமாட்டேன்னு திரும்பி பிடிச்சிக்கிட்டு இருக்கானா, இப்படி வேறு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவெல்லாம் செம்மையாக டென்ஷன் ஆகிப்பாங்க. நல்லா 10 வச்சு விட்டுருப்பேன் இந்த பையலையும். அது மட்டும் இல்லைப்பா, அது ஒய்ஸ்லான்னு வேறு இன்னொரு பிட்டை ஒன்று போட்டுருந்தேன். அவன் அப்புறம் ஒய்ஸ்லானேன். அப்போ கன்ஃபார்ம்லா அந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டுக்கு முன் வந்து நம்ம ஆட்கள் ஜெயிக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
வெளியிலேருந்து வந்து இந்த கிராண்ட் காமெடிஸ் எல்லாம் அவங்க ஜெயிக்கணும்னு நினச்சிருக்காங்களா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இங்கே ஒரு பெரிய பிரளயமே ஏற்படுத்தி இருந்திருப்பேன். அதான் நான் சொல்கிறேன், அதுக்கு தேட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்லி இவனும் நம்ம ஹீரோ போட்டதுக்காண்டி ஒரு ஸ்கெட்சை போட்டுப்பேன். அதே சமயம் ஹீரோ இருக்கிற இடத்துல கேப்டன் கல்ல அவர் சொன்னார், என்னப்பா காமெடிஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீ இல்லை ஜெயிச்சிருன்னு நினைக்கிறியா? காமெடிஸை இழுத்து வச்சுருக்காங்க, என்ன தோணுது வந்து இல்லை, எனக்கு எதுவும் தோணல, காமெடிஸை சட்டு விட்டு முடிஞ்சா நல்லது தான் நினைக்கிறேன். ஆமாம், எப்போயுமே நீ அதான் நினைப்பேன், அடுத்து நீ என்ன முடிச்சுட்டு என்ன ஃப்ளோர் ஏற போய் கேட்டுருந்தேன். நம்ம ஹீரோ அதுக்கு எதுவுமே பதில் சொல்லிக்க மாட்டேன். சரி நான் காமெடிஸுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன். டீம் மெம்பர்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாண்டி வரலன்ட்டாங்க. ஒன்று எடுத்தவங்களால சண்டை விட முடியாது, அப்படியே சண்டை விட்டாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. அதனால தான் அவங்க ஸ்மார்ட்டாக யோசிச்சு வரலன்ட்டாங்க. இப்போ தான் காம்படிஷன் டைமிங்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான், காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்வத்தோட பண்ணால் கேப்டனும் ஹீரோ 2 பேருமே வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ கேப்டன் 2 பேருமே வரல. அங்கே நிறைய பேர் இவங்க 2 பேர் தான் பார்த்துப்பாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை கேப்டன் இந்த ஜூஸோட பையன் கூட வரனால தான் எல்லாருமே பார்க்குறாங்களோ, இல்லை நான் எப்படி அவங்க கூட வரலான்னு சொல்லி இலக்காரமாக பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரிஞ்சுக்காது. அதே சமயம் இங்கே இன்னொரு ஆள் இருப்பார், அவர் வேறு நம்ம லீடர் வந்து கூப்பிட்டுருப்போம். அவரும் என்ன நாங்குங் ஃபேமிலி நம்ம இருந்தால் அந்த நுங்கு ஃபேமிலி, அந்த நுங்கு ஃபேமிலியில் தான் வந்திருப்பார். அவர் நம்ம ஹீரோ ஆல்ரெடி ட்ரையல்லே பார்த்துருப்பேன். அவரை பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையும் கேப்டன் சொல்லியிருப்பேன். கேப்டன் ஜூஸோட பையன்றது இவருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 பேருமே அறிமுகமாக இருந்திருப்பாங்க. இவரும் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க தான் வந்துருப்பார். நம்ம ஹீரோ கூட ட்ரெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணதே இவர் சொல்லிப்பார். அவர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி உயிரோடு வந்துருக்கேன்னா பெரிய விஷயம் தான்ப்பா அப்படின்னு கேப்டன் கிண்டலாக பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ தான் இந்த இடத்துல இந்த நாங்குங் ஃபேமிலியில் இருக்கல அவனும் நேரத்துலேருந்து விஷயம் சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ போகிறதுக்காண்டி அங்கே கூட ஆட்கள் எல்லாமே பேசியிருப்பாங்க. அந்த நாங்குங் ஃபேமிலி வந்து இந்த இடத்துல ஒரு நோபல் ஃபேமிலி சொன்னீங்களா, அது ஜேக்கல் ஃபேமிலி இருக்கும், அது கூட கனெக்டில் இருந்திருப்பாங்க. அதனால் எல்லா கிளானுமே அப்படின்னா நேற்று வந்து சம்பவத்தில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இந்த மொத்த கிளானுமே அப்படின்னா முரீம் கிளான் அப்படின்ற கீழே வரும். மிச்சம் எல்லாமே எப்படின்னா ஹெவன்லி டிமன் கல்ட்டுக்கும்போது தான் அவங்க எதுலையுமே சேர மாட்டாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க. அதனால தான் அவங்கள பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையும் நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த முரீம் கிளானில் இருக்க 50 பேருமே அவங்க நம்ம ஹீரோவை இந்த மேட்ச்சில் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு தான் முடிவு எடுத்துருப்பாங்க. இது எல்லா விஷயங்களையும் இந்த நாங்குங் ஃபேமிலி வந்து இவன் கேட்டுட்டு இருப்பேன். இவன் தான் அந்த நாங்குங் ஃபேமிலியில் அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளாக இருந்திருப்பேன். காமெடிஸில் இவன் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், அவன் இதெல்லாம் தப்புன்னு இருப்பேன், அவன் பவர்ஃபுல்லாக ஆகுது, அதுக்காண்டி நீ எப்படி அவனை போடுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்கன்னு இல்லை. இதை பற்றிலாம் கேட்காம அந்த இடத்துல நோபல் ஃபேமிலியில் சொன்னேன்ல விட்டேன், அவன் வந்து எல்டர் பிரதராக கூட இருப்பல்ல, அந்த சப்பேர் ஸ்வாட்கலான்னு ஒரு லீடர் இருக்குது, அவனு இந்த இடத்துல வந்துருப்பேன். அவன் நம்ம ஸ்னேக்குன்னு கூப்பிடலாம். அவன் தான் இந்த மாதிரி வில்லத்தரத்தையே பண்ணிக்கிட்டு இருக்குது. அவன் அவனோட பதவி அதிகாரத்தை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுருப்பேன். ஹெவன்லி டிமன் கல்ட்டுக்கும்போது மொத்தமாக சோழியம் முடியிருக்காருன்னு அவனும் ட்ரை பண்ணிப்பேன். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ டவுன் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்துருந்துங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லீடர் கலந்துருப்பார். காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். காம்படிஷனுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோ கேப்டன் 2 பேருமே வந்ததுக்கப்புறம் அவங்கள தான் முறைச்சி பார்த்துருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம ஹீரோயின் டீமாக போட்டு தொல்லக்காண்டி ரெடியாக இருப்பாங்க. ஹீரோயின் சரி கேப்டன் சரி 2 பேருமே போட்டு தொல்லக்காண்டி இருப்பாங்க. ஆனால் கேப்டன் மேலே இவருக்கு எந்த பகையும் இருக்காது. கேப்டனாக ஒரு வேலை அடித்தாருன்னா அவர் போட்டு தொல்லான்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்னேக் இருக்கல அவனும் ஒரு பிளானை போட்டு நிற்பேன். கேப்டனும் ஹீரோட்ட டே செத்துறாத, நம்ம 2 தான் கடைசியில் சண்டை ஒன்றும் அதனால உயிரோடு சொல்லிப்பார். நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் சண்டை விட்டு நிற்பேன். அதே சமயம் இங்கே இவங்க இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டுருப்பாங்களே, இப்போ தான் இந்த இடத்துல அந்த ஹெவன்லி டிமன் கல்ட்டுக்குங்களோட டீமன் கிங் அவர் வந்துருப்பார். இப்போ வந்து பார்த்து அவங்களாம் சாக்க நிற்பாங்க. என்ன நான் வருவேன்னு எதிர்பார்க்கல, ஹீரோ வேறு இந்த உயிரோடு இருப்பேன், அவனை போடுறதுக்கான அங்கே ஸ்கெட்ச் போட்டுருப்பாங்க. அதனால தான் அவர் டேரெக்டாக வந்திருப்பார். இங்கே இருக்கக்கூடிய மொத்த கண்ட்ரோல் இவர் எடுக்கிறக்கான தான் வந்திருப்பார். நீ எப்படி இங்கே வரலாம், நீ அந்த டீமன் கல்ட்டுக்குங்களோட லீடர் ஆச்சு, உனக்கு இந்த முறை கிளாருக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நீ எப்படி இங்கே வரலான்னு சொல்ல. இந்த இடத்துல அந்த நாங்குங் ஃபேமிலி இருக்கார்ல அவர் தான் கூப்பிட்டு வரவுக்கு வாங்கயா அப்படின்னு சொல்லி அதனால தான் அவர் வந்து இருப்பார். என்னப்பா கூட வந்து துரோகம் பட்டியா சொல்லி அங்கே இருக்க முறை கிளாரு கீழே இருக்கக்கூடிய அந்த நோட்டில் வந்து எல்லாமே காண இருப்பாங்க. அவனு இவரை போட்டு தான் இருப்பாங்க. நீ கத்தி எடுத்ததான் உன் கழுத்து எடுத்துன்னு சொல்லி இவரும் மாட்டி நிற்பார். இவர் தான் யாராலையும் சண்டை விட முடியாது, எல்லாமே செம்மையாக காண இருப்பாங்க. இந்த காம்படிஷனில் ஹீரோ தான் ஜெயிக்க போகிறேன், அந்த எலிசர் பாலும் அவனுக்கு தன்னை சொல்லியிருப்பார். ஹீரோவை போட்டு கண்ணி மொத்த ரவுண்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோ எதிர்பார்த்துக்க மாட்டேன், மொத்தமே அவனை போட்டு தாக்கத்துக்கு நகிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க ஸ்னேக் இருக்கல அவனும் மொத்தமே போனோம். அவன் தலையை விட்டு என் காலு கீழே வைக்கடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன். இவங்க எல்லாமே மொத்தமாக தானே இப்போ ஃபைட் பண்ண போகிறாங்க. அதனால நம்ம ஹீரோ யாராச்சும் குரூப் பண்ணி போட்டு தந்தா கூட வெளியில் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இது ஒரு ஃபேரான கேமே கிடையாது. எல்லாருமே என்னை போட்டு கண்ணி ட்ரீட் பண்ணாங்க. நம்ம ஹீரோ ஒன்று பவர் யூஸ் பண்ணேன், இவன் ரேங்கரை விட பவர்ஃபுல்லாக ஆளுன்னு சொல்லி ரூமர்ஸ்லாம் பரவிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ரேங்கர் ஈக்குவலாக பவர் இந்த பிளேயருக்கு இருக்குன்னு சொல்லி ரூமர்ஸ்லாம் பாருங்க. அதையும் பார்த்து வந்து எல்லாமே சண்டை ஒரு கண்ணி இருப்பாங்க. இப்போ தான் நம்ம கேப்டன் இருக்கல அது போல் கோலைகளாக இருக்கீங்க, ஒருத்தங்க இம்பிட்டு வர வரீங்கன்னு சொல்லி நம்ம கேப்டன் சர்வ ஒரு கண்ணி இருப்பார். நீ ஜூஸோட பையன் கேள்விப்பட்டேன், அவங்களோட ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணால் நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவரும் செமையாக டென்ஷன் ஆகிருப்பேன். அந்த ஸ்னேக்குன்றவளை தான் நம்ம கேப்டன் முதல்ல எடுத்துருப்பாரு. அடிச்சடியில் அவ்வளோ அவனால் என்ட்ரி கூட இருக்காது. இவன் பவர்ஃபுல் தெரியும், ஆனால் எப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஸ்னேக்கு சாக்காக இருந்திருப்பேன். இவன் உண்மையான வாரிசில், அதனால் அந்த பவர் எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கும். இவன் அடிச்சடியில் அவ்வளோதான் அவன் நாக் அவுட் ஆகிருப்பேன். அவனால் எந்திரிச்சிக்க முடியாது. அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே சொல்லி இதோட நிறுத்திக்கோடா நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக இல்லை நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் நம்ம ஹீரோ அங்கே இருக்க மொத்த விட்டுமே நாக் அவுட் பண்ணியிருப்பேன். ஹீரோவை பற்றி உனக்கு என்ன தெரியலடான்னு கேப்டன் சொல்லிப்பாரு. அவ்வளோதான் எல்லாருமே தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்க. மிஞ்சி இருக்குது நம்ம ஹீரோ கேப்டன் மட்டும்தான். இப்போ நம்ம 2 பேர் மட்டும் தான் சண்டை போட போகிறோம். வாடா சண்டை ஓட்டுக்கலாம்னு சொல்லி 2 பேருமே சண்டை ஓடுக்கான்னு ரெடியாக இருப்பா. இதோட இந்த எபிசோட் நீங்கள் ஆசை மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லா ப்ரோ வீடியோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சீன் வீடியோ டேக் கேர் பை கைஸ்.